ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யாவின் அட்டகாசமான நடிப்பில் கங்குவா இன்று முதல் உலகமெங்கும். ஒரே வாழ்த்து மெசேஜா வந்துட்டு இருக்கா காலையில இருந்து. ஏன் உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? குழந்தைகள் தினம்ல இன்னைக்கு. குழந்தைகள் தினமா? உங்களுக்கே வருதுன்னா எனக்கு நீங்க சொல்லலையே. சரி விட, குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் வரும். ஆமா, நம்ம ஷோ பாக்குற நேயர்களுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் ஒரு குழந்தை வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய வந்து எப்பயுமே தவற விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. சாக்லேட் வேணும் ப்ரோ. சேன் முட்டாய் ஓகேவா? அதுவும் ஓகே தான். சரி, எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்த சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தைகள் தினம். நம்ம முன்னாள் பிரதமர், முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரோட நினைவாதான் இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது. ஏன்னா அளவற்ற பற்று வச்சிருந்தாரு குழந்தைகள் மேல. ஆமா. சோ அவரை வந்து இன்னைக்கு நினைவு கூர்றதும் அவசியம். ஏன்னா வெள்ளைக்காரங்க கம்ப்ளீட்டா எல்லா வளங்களையும் சுரண்டிட்டு இந்தியாவை வந்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த இந்தியாவை மீட்டெடுத்துல பல தலைவர்களுக்கும் பங்கு இருக்கு. குறிப்பா ஒரு மிக முக்கிய பங்கு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவை தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா. நேருவின் கடிதங்கள்னு ஒரு புக் இருக்கு, முடிஞ்சவங்க வந்து அதை படிச்சு பார்க்கலாம். நேருனுடைய விஷன் எப்படி இருந்திருக்குன்ட்டு, மாநிலங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கான உரிமைகள் எப்படி இருக்கணும், இந்திய அரசு எப்படி இருக்கணும், இந்து முஸ்லீம்னுடைய நட்புறவு எப்படி இருக்கணும், அரசியல் எப்படிப்பட்டது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு விஷனை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. அது இப்பயும் நமக்கு பொருந்தி போறதுதான் அதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் அவரோட தாட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை இன்னைக்கு படிச்சாரா என்னன்னு தெரியல பிரதமர் மோடி. ஏன்னா வந்து எப்பவும் குறை சொல்லிட்டே இருப்பாரு. இருந்தாலும் பிறந்த நாள்னு வந்தா அதை வந்து ஒரு மரபாவே வச்சிருக்காரு. எப்பவுமே நான் அவருக்கு வந்து ஒரு மரியாதை வச்சிருக்கேன்னு எப்பவுமே நினைவு கூர்ந்து ஒரு பதிவை போட்டுருவாரு. இன்னைக்கும் பிரதமர் மோடி போட்டிருக்காரு. அது நினைவு கூர்ந்துதானே ஆகணும். உங்க பேரை வச்சுதானே நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட நினைவு கூறலன்னா எப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. எல்லா தலைவர்களுமே அவரை வந்து நினைவு கூர்ந்திருக்காங்க இன்னைக்கு. அது ஒரு அவசியமாவும் இருக்கு. நிறைய செய்திகளும் இருக்கு. போய் பார்த்துருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. என்னடா இது, அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரொம்ப சின்சியராச்சே, ரொம்ப நாளா இந்த பக்கம்லாம் வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப திரும்ப நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஓஹோ. ஏற்கனவே லாட்ரி மார்டின் தொழிலதிபர் அவர் வீட்டுல வந்து 2 முறை அமலாக்கத்துறை அவருக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் ரைட் நடத்தினாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த தேர்தல் பத்திரங்கள் அது மூலமா நிறைய நிதி கொடுத்திருந்தாரு, அதுல சட்டவிரோத பண பரிவர்த்தனை எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓஹோ. என்னதான் வந்து தேர்தல் பத்திரங்கள் நியாயமானதுன்னு பாஜக காரங்க சொன்னா கூட அமலாக்கத்துறை ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதுலயும் இந்த மாதிரி சிலர் பண்ணியிருக்காங்க. எப்படி அழகா எடுத்துரு, இனியே பாயிண்ட் எழுதி தருவது இருக்கு. இல்ல, ஆமா, அமலாக்கத்துறை தன்னாட்சி அமைப்பு தானே. அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எனக்கு சுத்தமா சந்தேகம் கிடையாது. எந்த சந்தேகமும் இல்லாதனால அவங்க இன்னைக்கு வந்து லாட்ரி மார்டின் மேல சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு வந்துட்டாங்க. ஓகே. வந்து பெல் அடிச்சிருக்காங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு கோவை, சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல அவரு வீடு மட்டும் இல்லாம அவர் உறவினர்கள் வீட்லயும் வந்து சோதனை போயிட்டு இருக்கு. ஓகே. இது ஏற்கனவே இவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல சிக்கிம், மேற்கு வங்கத்துல எல்லாம் ரைட் பண்ணியிருந்தாங்க. இப்ப 3வது முறையா அவரை சுத்தி வந்து ஒரு ரைட் நடந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தேர்தல் பத்திரங்கள்ல அதிகமா திமுகவுக்கு நிதி கொடுத்திருந்தது வந்து லாட்ரி மார்டின் அப்படிங்கிற தகவல்லாம் அப்ப வெளியே வந்திருந்தது. ஆமா. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி வேற ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அமலாக்கத்துறை தன்னாட்சி அமைப்புங்கிறதுனால அப்படி பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ ஏன்னா இன்னொரு நிறுவனத்து மேலே வந்து இங்க அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்திருக்காங்க. ஓகே. ஓபிஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இது மகாராஷ்டிராவை தலைமையிடமா கொண்டு இங்க சென்னையிலயும் பல்வேறு கிளைகள் ஆபீஸ் எல்லாம் இருக்கு. மகாராஷ்டிராவா? ஆமா, அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது. தன்னாட்சி அமைப்பு தான் சொல்லுங்க. ஆமா. பி விண்ட் அப்படின்னு சொல்லி போடுற இந்த 2 நிறுவனங்கள் கிட்ட வந்து அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்திருக்காங்க. மகாராஷ்டிரா மட்டும் இல்லாம சென்னையில பல்வேறு இடங்கள், அதனுடைய தொழிற்சாலைகள் இங்க இருக்கு. அவங்க வந்து இந்த சோலார் பேனல், விண்ட் எனர்ஜி இதெல்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனமா இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து 8.32 கோடி வந்து ரொக்கமா கைப்பற்றி இருக்காங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி இந்த சோலார் பேனல், விண்ட் எனர்ஜி எல்லாம் வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பக்கம் எதுவும் போல இல்ல, அவர்லாம் நாட் ரீச்சபிள் லிமிட்ல இருக்காரு. அவரை பத்தி பின்னாடி பேசுவோம். சரி, இன்னொரு வழக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு சாதனைன்னு சொல்ல முடியாது, ஒரு வேதனை தான், அதை வந்து படைச்சிருக்காரு கேசி வீரமணி. அதிமுக முன்னாள் அமைச்சரா இருந்தவர். அவர் வந்து 2021 ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்த தேர்தலில் போட்டிட்டப்ப பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாரு, அதுல நிறைய பொய்யான விஷயங்களை, சொத்துக்களை மறைச்சு தாக்கல் பண்ணியிருக்காருன்னு ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க
தாமதப்படுத்துனதுனால சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு. நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போடணும், இதை வந்து உடனடியா விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து இதுல விசாரணை நடத்துங்கன்ட்டு. அவங்க விசாரணையெல்லாம் நடத்திட்டு, ஆமா இவர் வந்து மறைச்சிருக்காரு கொஞ்சம், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இல்ல மறைச்சிருக்காரு சொத்துக்களை, அதே மாதிரி வந்து பரிவர்த்தனையிலையும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு கேசி வீரமணி, இந்த மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேர்லெஸ் மிஸ்டேக் தான் சார், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. இல்ல அப்பெல்லாம் நாங்க உங்களை விட முடியாது, ஏற்க மறுத்துட்டாங்க அந்த விளக்கத்தை. அதனால வந்து திருப்பத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்துல இப்போ வந்து அந்த 125 பிரதிநிதித்துவ சட்டத்தோட 125A பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. தேர்தல் அலுவலர் போய் வழக்கு போட்டிருக்காரு. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு வழக்கு இந்த பிரிவின் கீழே போடப்பட்டிருக்கு. அதுல வந்து சாதனை சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சாதனையா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு முதல் வழக்கே போடுறீங்களா, வேதனையாவும் இருக்கு நமக்கு. ஆமா, கேசி வீரமணி மட்டும்தான் மறைச்சிருக்காரு. அதுவும் அவருக்கு தேர்தலில் தோத்து போயிட்டாரு திமுக வேட்பாளர்கிட்ட. இருந்தாலும் தோத்து போனாலும் வழக்கு வந்து அவர் சுத்திக்கிட்டு இருக்கு, சிறைக்கு கூட போகலாம் அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இந்த வழக்குல வந்து கன்விக்ட் ஆனார்னா பாப்போம் பொறுத்திருந்து. சென்னை கிண்டியில இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில நேற்று ஒரு மருத்துவர் அவருக்கு வந்து கத்தி குத்து விழுந்துச்சு. அதாவது ஒரு பேஷண்டினுடைய மகன் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அந்த மருத்துவர் மேல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காரு. அதுல வந்து ரத்த வெள்ளத்துல காயமடைஞ்ச அந்த மருத்துவர் பாலாஜி அப்படிங்கிறவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு காலையில அவர் வந்து நல்லா இருக்கிறதா அவரே வீடியோல வந்து பேசி அனுப்பியிருக்காரு. நல்லா சாப்பிட்டு நான் வந்து ஸ்டேபிளா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திரும்பி வந்து இங்கேயே பணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா பேசியிருக்காரு. ஓகே, ஆமா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க மருத்துவர்கள். இப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு வந்து பேசினாரு, அவங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க மருத்துவர்கள். நாளையில இருந்து நாங்க பணிக்கு திரும்புவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப மா சுப்பிரமணியமே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு இனிமே இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது, நாங்க வந்து மெட்டல் டிடெக்டர் வைக்க போறோம், உள்ள வரவங்களை கண்காணிச்சுட்டு தான் வந்து உள்ள அனுமதிப்போம் அப்படிங்கிறத இதை முதல் வந்து சென்னையில ஆரம்பிக்கிறோம், அடுத்தது தமிழ்நாடு முழுக்க வரும். அது மாதிரி நோயாளிகளோட வர 2 பேருக்கு இந்த கார்ட்ஸ் கொடுக்கலாம், விசிட்டர்ஸ் கார்டு, கூட வரவங்க யாருக்குன்னு 4-5 கலர், ஒவ்வொரு சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவுன்னு ஒவ்வொருக்கும் கலர்லாம் சொல்லி இந்த மாதிரி கார்டு கொடுக்குற ஒரு நடைமுறையை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதுக்குமே டாக்டர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து திரும்பி ஒரு தடவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வெளியே மத்திய அரசு கொடுத்த அந்த வழிகாட்டு நெறிமுறையை தமிழ்நாடு அரசு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, காவல்துறையினோட பாதுகாப்பு அப்படிங்கிறது மருத்துவமனைக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அதிகரிக்கப்படணும், அவங்களுடைய எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், சிசிடிவிஸ் இல்லாத இடத்துல சிசிடிவிஸ் போடணும், அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கண்காணிக்கணும், இருட்டான பகுதிகள் எங்கேயாவது மருத்துவமனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் வந்து லைட் போட்டு நல்ல வெளிச்சமான பகுதிகளா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து தீவிரமா வந்து பின்பற்றணும்னு சொல்லி மருத்துவமனை நிர்வாகங்களுக்கும் வந்து அறிவுறுத்திருக்காங்க. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்க வந்து ஒரு மருத்துவ கட்டமைப்புங்கிறது சிறப்பா இருந்தாலுமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத மருத்துவ சங்கம் வந்து சொல்றது. என்னன்னா, 18,000 சாங்ஷன்டு போஸ்ட் இருக்கு, அதுல 5,000க்கும் மேல இன்னும் காலி பணியிடங்களாவே இருக்கு. அதனால ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு மருத்துவர்களுக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை. கண்டிப்பா. ஏன்னா நேற்று அந்த சிகிச்சை பெற்ற அந்த பெண் அந்த கத்தியால குத்துன அவருடைய அம்மா அவங்களும் அதான் சொல்றாங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு, மருத்துவர் எங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனாலதான் எனக்கு வந்து உடம்பு இப்படி ஆயிருச்சு, அந்த கோவத்துலதான் என் பையன் போய் இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அவன் செஞ்சது தப்பு தான், ஆனா மருத்துவர் கொஞ்சம் எங்க கிட்ட வந்து கனிவா நடந்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது விசாரணைக்கும் போதுதான் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம கிளியரா தெரியும். ஆனா மருத்துவ சங்கங்கள்லயே வந்து வைக்கிற கோரிக்கை தான் இருக்கு. ரொம்ப வேலை பளு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் வந்து மருத்துவர்களால உட்காந்து நிதானமா எடுத்து சொல்லி பேச முடியாம போயிருது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணா முதல்ல பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கப்படுது. அதையும் வந்து அரசாங்கம் கவனத்துல கொள்ளணும். ஆமா, அதே மாதிரி இந்த காவல்துறை பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுல வந்து கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்டை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாருன்னா, மருத்துவமனை காவல் படைன்னு ஒரு தனி பாதுகாப்பு படைன்னு ஒரு படையை வந்து தனியா உருவாக்கணும், காவலர்கள் இருந்தா கூட இதுக்குன்னு ஒரு தனி பாதுகாப்பு படை உருவாக்குறது அவசியம்லாம் சொல்லி பேசியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி ஜெயக்குமார் அதிமுக சேர்ந்த
அவர் என்ன சொல்லியிருக்காரு, கலைஞர்னு பேர் மட்டும் வச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, பாதுகாப்பு யார் கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்னாடி வைக்கிறாரு. ஆமா, அவரு நேத்து வந்து ஜெயக்குமார் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாம் நேரடியா போய் பார்த்திருந்தாங்க. பார்த்துட்டு வந்து பேசும்போதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவரும் வந்து கண்டன பதிவு போட்டிருக்காரு. பல அரசியல் கட்சி தலைவர்களும் போட்டிருந்தாங்க. இவரும் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நாங்க ஏற்கனவே வந்து பட்டப்பகல்ல நிறைய குற்றச்சம்பவங்கள் அரங்கேறதுனால சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருச்சுன்னு ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம். இப்ப அதுக்குதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு கண்டனம், நேரடி கண்டன பதிவை போட்டிருக்காரு. ஓகே, 16வது நிதிக்குழு அமைச்சிருக்காங்க 2023. அந்த குழு தன்னுடைய வேலையை தொடங்கிருச்சு. அதன் ஒரு பகுதியா தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த நிதிக்குழு வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்கள்னு ஒண்ணு வகுப்பாங்க தெரியுமா? ஆமா, அதுல வந்து என்னென்னலாம் கொண்டு வரணும், ஒவ்வொரு மாநிலங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவாங்க. ஸோ அதுக்காக நித்தி ஆயோக்கினுடைய முன்னாள் தலைவர் அரவிந்த் பனாகரியா தலைமையில இந்த 16வது குழு நவம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அரசாங்கத்தோட பேசுறாங்க, முதலமைச்சரோட பேசுறாங்க, நிறைய ஆலோசனைகள் பண்றாங்க. இங்க இருக்கிற முக்கியமான திட்டங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளோட பேசுறாங்க, மற்ற தொழிற்சங்கங்களோட பேசுறாங்க, தொழில் நிறுவனங்களோட பேசுறாங்க, என்ன மாதிரியான உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் தேவை இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு கீழடி பார்த்துட்டு அப்படியே வந்து திரும்பி, இது ட்ரிப் மாதிரி சொல்றீங்க. சரி, ஆனதும் ஆகி போச்சு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ராமேஸ்வரத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம்னு போறாங்க போல. ஆனா அந்த நிதி குழுலாம் வருது, நிதி தான் வரமாட்டேங்குது. அதுதான் வரமாட்டேங்குது. சரி, இப்ப வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கல்ல. ஆமா, இதுக்கப்புறம் ஒரு 4 நாள் ட்ரிப் நல்லா இருந்தா அனுப்பிச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நிதி. சரி, ஓகே. இன்னொரு நிதியை பத்தி பேசும்போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல. சோ இப்ப அமைச்சர் KKSSR வருவாய்த்துறை அமைச்சருங்கிறதுனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விருதுநகர்ல ஒரு விழால பேசும்போது, இந்த மாதிரி வாங்க, இனிமே வந்து யார் யாருக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, சில பேருக்கு எல்லாம் கிடைக்கலன்னு சொன்னீங்க, இனிமே ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் ஜனவரிக்கு அப்புறம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டாரு. இங்க தங்கம் தென்னரசு பதறி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். யார கேட்டீங்க ஃபுல்லா சொல்றீங்க? அதான் வருவாய்த்துறை அமைச்சர்னா, வருவாய் உங்களுக்கே தெரியும் என்ன வருவாய்ன்னு, நீங்க வருவாய் கொடுத்தாதானே நாங்க திரும்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அது அவரு கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு விவாதமா மாறிடுச்சு எல்லாருக்கும் இனிமே அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா. இப்ப வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்படி சொல்லலைங்க, ரேஷன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிச்சீங்கன்னா நீங்க தகுதி வாய்ந்தவரான்னு பரிசீலனை பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இது என்ன மறு வச்சா ஆள் மாறாட்டம் பண்ற மாதிரி, பெரிய வித்தியாசமே இல்லையே இதுல. அதேதான் திரும்பியும் தகுதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸோட தம்பி ராஜா, அவர் அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி 2012 நாகமுத்து அப்படிங்கிற ஒரு கோயில் பூசாரி, பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து 2 தரப்புக்கும் மோதல் ஆயிருக்குவார், தம்பி தரப்புக்கும் இவருக்கும். அதுக்கப்புறம் தாக்கியிருக்காங்க ராஜா தரப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாகமுத்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இது தற்கொலைக்கு தூண்டினது இவங்க தான் சொல்லி இவர் உட்பட ராஜா உட்பட ஒரு 6 பேர் மேல வழக்கு இருந்தது. அந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. அதுல வந்து 6 பேரையும் விடுதலை பண்றோம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த பூசாரி தரப்பு குடும்பம் வந்து கொஞ்சம் கலக்கத்துலதான் இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் கஸ்தூரி தேவையில்லாம சில விஷயங்களை பேசி வந்து சர்ச்சையில சிக்கினாங்க. தெலுங்கு பேசுற மக்கள் வந்து அவங்கள பத்தி ஒரு அவதூறான கருத்து ஒரு மீட்டிங்ல பேச அது பெரிய கண்டனங்களை குவிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல வந்து வழக்கு அவங்க மேல பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ வந்து தலைமறைவா இருக்காங்க. அரெஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்ஜாமீன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஜாமீன் மறுத்ததுனால இப்ப 2 தனிப்படைகளை அமைச்சு அவங்களை கைது பண்றதுக்கான நடவடிக்கையை வந்து காவல்துறை எடுத்திருக்கான். ஓகே, முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிரால தேர்தல் சூடு வந்து பயங்கரமா ஏறிடுச்சு. அங்க வந்து நாளுக்கு நாள் பரபரப்பான வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அஜித் பவார் ஆளுகிற அந்த பாஜகவினுடைய அந்த கூட்டணியில இருக்காரு. அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 2019, அதாவது இப்ப இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ பாஜகவுல கூட்டணியில இருந்து இவங்க சிவசேனா வெளியே வந்துட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில NCP சார்பா நானு, சரத்பவார், இவர பிஜேபி சார்பில் ஃபட்னாவிஸ்
அவங்களோட சேர்ந்து அதானியும் வந்து அந்த கூட்டத்துல இருந்தாரு, அமித்ஷாவும் அந்த கூட்டத்துல இருந்தாரு. அதானி இந்த கட்சியை சேர்ந்தவர்? அவர் கட்சி கிடையாது, ஒரு பழக்கத்துக்காக வந்து போறாரு. பழக்கத்துக்காக வர்றதுக்கு என்னங்க கட்சி மீட்டிங், 2 கட்சி சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி உள்ள வந்தாரு? எதுவும் பல நன்மைகள் வந்து நண்பர்களால கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஓகே, அமித்ஷா மீட்டிங்ல வர அளவுக்கு அதானி இருந்திருக்காரு. அப்பவே 2019 வந்து இருந்திருக்காரு. அஜித் பவார் சொன்னது இப்ப அங்க பெரிய வாக்குவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2 விஷயம் என்னன்னா, அதானிக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொரு பக்கம் இவர் சரத்பவாருக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கறது கேக்குது. ஏன்னா நீங்க எதிர்கட்சியில அதானி எல்லாம் விமர்சிச்சுட்டு எல்லாம் இருந்தீங்க, நீங்க காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு, நீங்க ஏன் வந்து அங்க உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது தேர்தல் நேரத்துல பேசுறதுனால இவங்க காங்கிரஸுடைய கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலான்ற ஒரு முயற்சி அப்படின்லாம் பாக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸ் இந்த விஷயத்துல எந்தவித கருத்தையுமே சொல்லாம இருக்காங்க. ஏன்னா சொன்னா சரத்பவார் ஏன் அங்க போனார்னு இவங்க சொல்லுவாங்க, இவங்க அஜித் பவார் ஏன் போனாருன்னு. ஆக மொத்தத்துல அதானி ஒரு வழியா தேர்தல் வந்துரும். சரி, ஆனா அதானி வந்து என்ன, அவர் வந்து சும்மா போயிருப்பாரு, அந்த சைடு போயிருப்பாரு, சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லியிருப்பாங்க, வேற எதுவும் இருக்காது. வேற எந்த பிரதிபலனும் அவரும் எதிர்பார்க்க மாட்டார், அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிகள் இங்கிட்டு மாறும்போது அந்த பணம் எல்லாம் மாறாது, கை மாறாது. சும்மா ஒரு கூட்டு பார்ப்பாங்க, வந்தா ஆட்சி அமைக்கலாம்னு பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து காங்கிரஸோட போயிட்டாங்க அந்த டைம். அவரே பாவம் கடனை வாங்கி நடத்திட்டு இருக்காரு கம்பெனி. ஆமா, நடத்திட்டு இருக்காரு. இப்ப அமெரிக்கால வேற முதலீடு பண்றாராம். அப்படியா? அதுக்கு எங்க கடன் வாங்குறாருன்னு தெரியல. யார் நம்ம பேங்க்ல தான் வாங்குவார், வேற எங்க வாங்குவாரு? ஆமா, மோடியோட நண்பர் ட்ரம்ப்ப சொன்னேன். ட்ரம்ப் வந்து மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்றாருல, ட்ரம்ப் இங்க அதிபர் ஆயிட்டாருல அமெரிக்கால. அதுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு, நான் வந்து அமெரிக்கால ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன முதலீடு அப்படிங்கறத இன்னும் தெளிவா சொல்லல. ஆனா இது வந்து தன்னோட எக்ஸ் பக்கத்துல வந்து சொல்லியிருக்காரு அதானி. சோ அதானிக்கு அங்க அமெரிக்காலையும் இப்போ ஒரு பிரான்ச் வந்துருச்சு. ஆமா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு ட்ரம்ப் வரட்டும்ட்டு. இல்ல அப்படி நம்ம சொல்லிட முடியாதுல்ல. மோடியோட இன்னொரு நண்பர், ஒரு காலத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு, மிதுன் சக்கரவர்த்தி. அவர் இப்ப பாஜகல இருக்கிறதுனால பிரதமர் மோடியோட நண்பரா இருக்காரு. அவர் வந்து சரி ஜார்க்கண்டுக்கு வாங்க கூப்பிட்டுருக்காங்க கட்சியில இருந்து, நீங்க தான் ஒரு ஸ்டார் பேச்சாளரா இருக்கீங்க, ஜார்க்கண்டுக்கு வந்து எங்க கட்சியை பத்தி நீங்க பேசணும், அதான் நம்ம கட்சியை பத்தி பேசணும், ஏன்னா அவரும் கட்சி உறுப்பினர், அதனால வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவரும் வந்து போயிருக்காரு, தன்பாத் அப்படிங்கிற அந்த மாவட்டத்துல பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு. அவரை பார்த்த உடனே அங்க உள்ளவங்க எல்லாம், ஏய் இவர் நம்ம பார்த்திருக்கோம்ல டிவில, இவரோட ஒரு செல்ஃபி எடுத்துருக்கோம்டான்ட்டு ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க. கீழே இருந்த மக்கள்ல நிறைய பேரு ஏறி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்த கேப்ல யாரோ அவரோட வாலெட் எடுத்துட்டாங்க, பர்ஸ தூக்கிட்டாங்க. தூக்குன உடனே ஆகா ஐயோ எங்க போச்சுன்னு இவர் தேடி இருக்காரு. தேடின உடனே இவர் பிரச்சாரம் பண்ணதான் வந்தாரு, பாஜக வேட்பாளர் ஆதரிச்சு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, திருவிழால ஏதாவது காணாம போனோம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது மிதுன் சக்கரவர்த்தியோட பர்ஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருங்க, நாங்க வந்து லைட் ஆஃப் பண்ண முடியாது, வெட்ட வெளியா இருக்கும், வந்துருங்க நீங்களே பார்த்து வந்துருங்க கொடுத்துருங்கன்னு ரொம்ப நேரம் கெஞ்சிருக்காங்க. யாருமே வரல. உடனே அவர் கிளம்பி போயிட்டாரு பிரச்சாரம் பண்ணாம. போங்களா, வந்ததுக்கு எனக்கு இதுவும் செலவே பெரிய செலவு, பர்ஸ் வேற காணாம போச்சு. அதுலதான் என்னோட உறுப்பினர் அட்டை வேற இருக்கு, பாஜக ஒரு மிஸ்டு கால் கூட தான் திரும்பி கொடுத்துட போறாங்க. ஆதார் அட்டை அதுவும் வாங்கிக்கலாம், நம்ம ஜி போட்டோ போட்டு கூட கொடுத்துருவாங்க. ஆமா, போய் அவர் வருத்தப்பட்டு கிளம்பி போயிட்டாரு. இதய பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு பூண்டு சாப்பிடுறது அவசியம்னு சொல்லுவாங்க. நான் பூண்டு வேலையை கேட்டாலே இதய பிரச்சனை வந்துரும் போல இருக்குது. கிலோ 550 ரூபாய்க்கு விற்கிது பூண்டுகளை. ஆமா, சரசரன்னு ஏறிக்கிட்டே இருக்கு விலை. கட்டுப்படுத்தணுமா இந்த நடவடிக்கையும் தெரியல. மத்திய பிரதேசத்துல இருந்தெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப வரத்து கம்மியா இருக்கான், அதனால விலை ரொம்ப ஏறி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா, 350 ரூபா இருந்தது, இப்ப 550 ரூபானா. ஆமா, எப்படிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாம கறி எல்லாம் சமைக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சு விடுங்க பிரைஸ. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துல சொன்னாங்க, வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, அதனால வெங்காய விலை ஏற்றத்தை பத்தி தெரியாது அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா பேசினாங்க. இந்த பூண்டு விலைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆமா, நாடாளுமன்றம் வேற கூட போகுது இந்த மாச கடைசியில. ஆனா வந்து நம்ம நேத்தே சொல்லியிருந்த உணவுப் பொருட்களோட விலை பணவீக்கத்தால அதிகரிச்சுட்டே போகுதுன்னு. அதுல வந்து இப்ப பூண்டு வந்திருக்கு, அடுத்தடுத்து எல்லா காய்கறிகளுமே இப்ப வந்து விலை கூட தான் விக்குது. இன்னும் உயர்ந்துகிட்டே போகுமோங்கிற பயம் இருக்குது. அது ஒரு பக்கம் ஏறுது, இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி வருமானமும் ஏறுது. அதெல்லாம் எங்க போகுது, இதெல்லாம் என்னன்னே புரிய மாட்டேங்குது. சரி, திரும்பவும் பிரதமர் மோடியோட நெருங்கிய நண்பர் ட்ரம்ப்பை பத்தின ஒரு செய்தி இருக்கு. சரி, ட்ரம்ப்பும் மோடியோட நண்பர்களை விடுறதா இல்ல. ஆமா, செய்தி வருது இல்ல, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அடையாளமா அது மாறி இருக்கு. மோடியோட நண்பர்னு சொல்றது ஒரு
பெரிய விஷயம் தானே, அவருக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு. சரி பேசு என்ன பேசுறேன் நானும் பாக்குறேன். சரி, ட்ரம்ப்பும் பைடனும் சந்திச்சிருக்காங்க. எதிரும் புதிருமா பேசிக்கிட்டா கூட இன்னைக்கு ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தது கூட ஒரு வகையில அவர் காரணம்னு சொல்லலாம் பைடன். சோ அவரை பார்த்து ஒரு வாழ்த்து வாங்கிக்கலாம்னு வெள்ளை மாளிகைக்கு போய் 2 பேரும் கை கொடுத்து பேசுறது என்ன, சிரிக்கிறது என்ன. கமலா ஹாரிஸ் தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன எப்படிலாம் பேசுறாரு, நீங்க எப்படி பேசுறீங்களே பைடன் அப்படின்ட்டு. இன்னொன்னு ட்ரம்ப் வந்து யோசிச்சு பார்க்கணும். போன தடவை இவர் ஆட்சியை விட்டு இறங்கினப்ப பைடன் வந்து ட்ரம்ப் இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். போன தடவை ட்ரம்ப்புடைய ஆட்சி வந்து பறிபோன அப்ப ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் எப்படி செயல்பட்டாங்க, இந்த தடவை பைடனுடைய ஆட்சி போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி கூப்பிட்டு வச்சு உங்களை சிரிக்க பேசுறாங்க. ஏன்னா அது ஒரு பாரம்பரியம் இருக்கும் எப்பவுமே, அந்த அதிகார பரிமாற்றம் சுமூகமா இருக்கணும். 2 அடுத்த அதிபரும் இப்போ உள்ள அதிபரும் பேசுறது அது போன தடவை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா தேர்தலில் தோக்கவே இல்லைன்னு ஒத்த காலில் நின்னாப்புல ட்ரம்ப். அதனால இப்ப ஆனா இந்த வருஷம் வந்து பைடன் கூப்பிட்டு அவங்க பேசிக்கலாம், நான் ஸ்மூத்தா பண்ணி தரேன் அந்த பவர் டிரான்ஸ்பர்ன்னு சொன்னோன்னே ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு ட்ரம்ப். அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த தொழிலதிபர் எலான் மஸ்க், ட்ரம்போட நண்பர். ஆமா, ட்ரம்போட நண்பர். அவருக்கு ட்ரம்பினுடைய ஆட்சியில முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காரு. அவரோட சேர்த்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி, அவருக்கும் அது ஒரு முக்கிய பொறுப்பு. அந்த பொறுப்பு என்னன்னா, அரசு நிர்வாகத்தை சீரமைச்சு தண்ட செலவுகள் எல்லாம் கட் பண்ணி ஆட்களை குறைச்சு அரசை வந்து கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் மாதிரி நடத்த போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வெள்ளை மாளிகையில பாதி இடம் வாடகைக்கு விட்டுருவாரோ? அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒர்க்கிங் ஸ்பேஸா மாத்தனாலும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஸ்டைலிஷா சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிசினஸ் பிரைவேட் கம்பெனிக்கு விற்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசியிருக்காரு. பிரைவேட் கம்பெனிக்கு விற்கிறாரு அவரும். அப்படிதான் அப்படி மாதிரி போய்கிட்டு இருக்கு. அவரும்னா நிறைய அதிபர்கள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய நாட்டோட அதிபர்கள். ஆமா ஆமா. சோ இப்போ வந்து எலான் மஸ்கும் விவேக் ராமசாமியும் சேர்ந்து என்ன சம்பவம் ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்குவாங்களாம், எப்படி வந்து இந்த சீரமைக்கிறது, எப்படி அதை கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு வந்து டாஜி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு புது துறையை வந்து உருவாக்குறாரு. ஓகே, புது துறையை உருவாக்கி இருக்காரு, நண்பருக்கு அங்க இடம் கொடுத்திருக்காரு. எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது, எல்லாம் புரிந்த போது வாழ்க்கை முடிகிறது, அதுக்குள்ள முடிஞ்சிருது. குழந்தையும் ஒரு வயசானவங்க கையையும் போட்டிருக்காங்க. 2025 ஏதாவது ஏற்றம் இருக்குமான்னு பார்த்து சொல்லுங்க சாமி. இருக்கும், ஒரு வயசு ஏறி இருக்கும். எவ்வளவு டீசென்ட்டா இருந்தாலும் கூட்டத்துல எவனாவது எருமைன்னு கூப்பிட்டா ஏன்டா திரும்பி பாக்குறேன்னு. எல்லாத்துக்கும் நேருதான் காரணம்னு குற்றச்சாட்டு வைக்கும் ஒரு கட்சியினருக்கு இன்றைக்கு குழந்தைகள் தினம் கொண்டாடுவதற்கு உண்மையாவே அவர்தான் காரணம்ங்கிறது தெரியுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதானி வந்து வந்துட்டே இருந்தார்ல, சோ அதனால அவருக்கு கொடுக்கலன்னா அவரே கோச்சுக்குவாரு. சோ அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அமித்ஷாவோட ஒரு மீட்டிங், ஒரு க்ளோஸ்டு ரூம்ல நடந்த மீட்டிங்லேயே இருந்ததா அஜித் பவாரே, அதாவது பாஜகவோட கூட்டணியில இருக்க ஒருத்தரே சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா மாறி இருக்கு. இன்னொன்னு யூஎஸ்ல வேற இப்ப ஃபர்ஸ்ட் டைமா இன்வெஸ்ட் எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் கொலம்பஸ்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர்னு சொல்றாங்கல்ல. சரி, அங்க முதலீடு வேற பண்ண போறாரு. ஆமா, ஆனா கொலம்பஸை விட நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த பாட்டு இருக்குல்ல, ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதே அவார்டா கொடுத்துருவோமா? நல்ல பாட்டுங்கிறதுனால அவார்டா கொடுக்குறோம் பிரதமர் மோடிக்கும் அதானிக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடரலாம் சுரேகு அப்படின்ற மாதிரி அப்படின்னு வரும். ஆமா, பறக்குறாங்க. ஓகே, அதனால 2 பேருக்கும் இந்த விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஓகே, நன்றி. கேஹி ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் சிவா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சூர்யாவின் அட்டகாசமான நடிப்பில் கங்குவா இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.